ஹோமியோபதி மருத்துவம் பைகர் ரெவிசியோசா அப்படிங்கிற மருந்து. இதுக்கு என்ன அர்த்தம்? இது நான் சொல்கிறது பொட்டானிக்கல் நேம். இதனுடைய அர்த்தம் அரச மரம். அரச மரத்துக்கு தான் அந்த பேர். இந்த அரச மரத்தினால் தயாரிக்கப்பட்ட ஹோமியோபதி மருந்து உங்கள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், பிரச்சனைகள், வயிற்றுப்படுறது இதுகளெல்லாம் நிறுத்தும். இப்படி ஒரு அற்புதமான மருந்து இது. நாம் சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு மருந்து. அதை தவறாக பயன்படுத்துகிறோம். அவங்க எது சொன்னாங்க? அரச மரத்தை சுட்டு வாருங்கள் அப்படின்னாங்க. அரச மரத்தை சுட்டு வரணும்னா என்ன? அரச மரத்தை ஒருத்தருக்கும் தெரியாமல் பிடிங்கிட்டு வான்னு அர்த்தம். நிறையா மறைபொருள்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் தெரியாமல் அரச மரத்தை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம். அரச மரத்தை சுற்றினால் குழந்தை பிறக்காது. அரச மரத்தை சுட்டு கொண்டு வந்து அதை அரைத்து சாப்பிட்டால் நாம் பையில் உள்ள வியாதிகள் குறையும். அப்படி குறையும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய மறைபொருள்லாம் சொல்லி வைச்சாங்க சித்தர்கள். அரச மரத்தை சுட்டுட்டு வான்னா அரச மரத்தை களவன்ட்டு வான்னு அர்த்தம். அதை போய் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா, அதே மாதிரி வேப்ப மரமும் அப்படித்தான். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது எதனால் என்றால், அரசன் குழந்தையும் அரச மரத்து குழந்தையையும் வேப்ப இலை குழந்தையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டோமே ஆனால் வேப்ப மரத்தில் உள்ள கொழுந்து கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகளை போக்கும். அரச மரத்தில் உள்ள கொழுந்து கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், புண்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். ஆகவே குழந்தை இயற்கையாகவே நன்றாக பிறக்கும் என்று கூறி விடைபெறுகிறது. வணக்கம்.